பிரம்மோஸ் மிசைல்ஸ் மூலமா இந்தியா மேஜர் டிஃபென்ஸ் டீல இந்தோனேஷியா கூடயும் வியட்நாம் கூடயும் பண்ண போறாங்க. பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல்ஸ் ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். இந்தியா எப்படி கஷ்டப்பட்டு இந்த மிசைல்ஸை உருவாக்குச்சு, அப்துல் கலாம் சாரோட இன்வால்மெண்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு பெரிய வீடியோவா நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவை பாருங்க. இந்த மிசைல்ஸ் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் அசட்டுன்னு தான் சொல்லணும். நம்ம ரஷ்யா கூட கூட்டு முயற்சியில் இதை ப்ரொடியூஸ் பண்ணோம். இது ரஷ்யன் டெக்னாலஜி அப்படிங்கிறனால நம்ம யாருக்கு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ரஷ்யாவோட அப்ரூவல் வேணும். இந்தியா இப்போ இந்த மிசைல்ஸை இந்தோனேஷியா அண்ட் வியட்நாமுக்கு சேல்ஸ் பண்ணுறங்காட்டிக்கு ரஷ்யாவோட அப்ரூவல் தேவை. ரஷ்யா ஏன் நமக்கு அப்ரூவல் கொடுக்காம இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு இதில் எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம பேப்பர்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2 கண்ட்ரிஸ் கிட்ட இருந்தும் இது வெறும் இனிஷியல் ஆர்டர் தான். ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வர இருக்குது. 2022 பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே நம்மகிட்ட பிரம்மோஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வரிசையில் வியட்நாமும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து இப்போ நமக்கு 3 கஸ்டமர்ஸ் ஆகிட்டாங்க பிரம்மோஸுக்கு மட்டும். இப்போ இந்த 3 கண்ட்ரிஸுக்குமே சைனா மூலமாக த்ரெட் இருக்கு. அதனாலேயே இவங்க பிரம்மோஸை விரும்பி இந்தியா பக்கம் திரும்பினதுக்கு ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்த பிரம்மோஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் இந்த ஆர்டரவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட பிரம்மோஸ் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருந்தோம், ஆனால் பேட்டில் டெஸ்டட் கிடையாது. அதுக்காகவே வழியை பாகிஸ்தான் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்து அரௌண்ட் ஒரு 20 பிரம்மோஸ் மிசைல்ஸை பாகிஸ்தான் மேலே நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் பயன்படுத்தியிருப்போம். நம்ம இந்த மிசைல்ஸை லேண்டில் இருந்தும் ஃபைட்டர் ஜெட்டில் இருந்தும் நேவி ஷிப்பில் இருந்தும் எங்கிருந்து வேணாலும் லான்ச் பண்ணலாம். இப்போது இதோட ரேஞ்சை 450 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்கோம். இந்தியா ஒரு 70,000 கோடி இந்த பிரம்மோஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2028 பிரம்மோஸ் 800 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இந்தியா ட்ரை பண்ண போகிறாங்க. பிரம்மோஸ் மட்டும் இல்லை, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் அர்மேனியா நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அது கூட பினாக்கா லான்ச் ராக்கெட்ஸ், இன்னும் நிறையா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்தியா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை இம்போர்ட் பண்ணுற காலம் போய் இப்போ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்டில் ஈடுபட்டுருக்கோம்.